கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். உங்களுடைய நாவு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீதிமானுடைய நாவு அது சுத்த வெள்ளி என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? இந்த சிறிய நாவு தான். அப்போ இந்த சிறிய நாவு அநேக நேரங்களில் காட்டையே தீக்கொளுத்தி விடுகிறது போல பற்றி எரிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாவு மற்றவருடைய வாழ்க்கைக்கு அது ஜீவ விருட்சமாக இருக்க வேண்டும். இந்த நாவிலிருந்து பேசப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கணும். கடந்த நாளில் ஒரு சகோதரியோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, ஆண்டவரை அறியாதவர்கள், அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, எங்கே பாஸ்டர் டாக்டர்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா அவங்க பேசுகிற சில வார்த்தையிலேயே பாதி நோய் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுது. அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொன்னாங்க, ஒரு சில டாக்டர்ஸ் பரவாயில்ல, அவங்க பேசும்போது இருக்கிற நோய் இல்லாதது போல நமக்கு தென்படுது. இருக்குல்ல அந்த நாவின் வார்த்தைகள் உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் இப்படி பேசி அவர்களுக்கு குணத்தை கொடுக்க முடியுமானால், தேவ பிள்ளையே உன் நாவு அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்கள் நாவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்களுடைய நாவினால் மற்றவர்களுக்கு ஜீவனை உண்டாக்குகிறதா இருக்கிறதா? உங்க நாவிலிருந்து புறப்படுகிறதான சொற்கள், வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறதா? ஜீவ விருட்சமாக ஜீவனை கொடுக்கக்கூடியதாய் அது காணப்படுகிறதா? அல்லது ஆவியை நொறுக்கக்கூடியதா இருக்கிறதா? சில பேர்ட்ட பேசினாலே ஆவி நொறுங்கி போயிடும். இவன்ட்டெல்லாம் ஏன்டா வந்து பேசணும், ஏன் இந்த நேரத்தை செலவிட்டோம், ஏன் இவனோடு கூட இந்த நேரத்தை கொடுத்தோன்ட்டு நம்முடைய உள்ளம் திகச்சிக்கிட்டு கிடக்கும். அப்படி உங்க வாழ்க்கை மாறிடக்கூடாது, அப்படி உங்க நாவு மாறிடக்கூடாது. நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே. மாறுபட்ட காரியங்கள் உங்க வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு, அவைகள் மற்றவர்களுடைய ஆவியை நொறுக்காதபடிக்கு, மற்றவர்களுக்கு உங்கள் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஜீவ விருட்சமாய் அது காணப்படட்டும். அவர்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாய் காணப்படட்டும். உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு கூட பேசும்போது அந்த நாவில நல்ல வார்த்தைகள் வரட்டும், இனிய சொற்கள் புறப்படட்டும், நல்ல நேர்மறையான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்படட்டும், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வசனங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்படட்டும். அது மற்றவர்களை குணமாக்குங்க, அவருடைய உள்ளத்தை குணப்படுத்தும். ஜீவ விருட்சத்தை போல அது மாறும். ஆவிகளை நொறுக்குகிற வார்த்தைகள் புறப்படாதபடிக்கு உங்கள் நாவுகளை காத்துக்கொள்ளுங்க. இந்த நாவிலிருந்து புறப்படுகிற வசனங்கள் அவர்களை ஆற்றுப்படுத்துவதாய், அவர்களை தேற்றி நிறுத்துகிறதாய் அது மாறட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், அவைகள் உங்கள் நாவிலிருந்து புறப்படட்டும். தேவனாகிய கர்த்தர் உங்களை நிறுத்துவாராக. கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் ஒருவேளை தங்களுடைய நாவினால் மற்றவருடைய ஆவியை நொறுக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஒரு மாற்றம் உண்டாவதாக. ஆவியை நொறுக்குகிற அனுபவங்கள் மாறி அவர்கள் வாழ்க்கையில் தங்கள் நாவுகளிலிருந்து இனிய சொற்கள் புறப்படத்தக்கதாக இந்த வார்த்தைகள் மற்றவர்களை தேற்றி நடத்த, அவர்களை கட்டக்கூடியதாய் காணப்பட, ஜீவ விருட்சம் போல காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்பட்டும். நாவுகள் ஜீவ விருட்சத்தை போல அது புறப்படட்டும். ஆவியை நொறுக்குகிற வார்த்தைகள் அற்று போவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.